வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த பன்னீரை வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். அது என்ன இருக்குன்னா பன்னீர் மட்டர் பன்னீர் சொல்லுவாங்க, இல்லை பன்னீர் மட்டர் சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இந்த ப்ரிப்பரேஷன் சப்பாத்தியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் இது. பர்டிகுலராக நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணுற இந்த சப்பாத்தி, பரோட்டாஸ், அப்புறம் பட்டர் நான், கார்லிக் நான் இதோட நல்லா போவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி மட்டும் தான் நம்ம நார்மலாக வீட்டில் செய்வோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு அக்காம்பனிமெண்ட் இந்த ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் மட்டருக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், பட்டாணி 1 கப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன், பூண்டு 1/4 டீஸ்பூன், இஞ்சி 1/4 டீஸ்பூன், தக்காளி 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, முந்திரி 15 to 20 நம்பர், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கிட்ட இந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, இதை நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி அரைச்சுனா, இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த முந்திரியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு அரைச்ச பேஸ்ட் தான் இந்த முந்திரி பேஸ்ட். இப்போ தண்ணியில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் வேக வச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அது அரைக்காம நீங்க போட்டீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடறோம். அதுக்கு பிறகு இன்னொரு பேன்ல கொஞ்சம் சீரகம் ஆட் பண்றோம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் போட்ட உடனே கரெக்டாக போட்டுக்கணும். அதுக்கு பிறகு மூணுமே ஒரே அளவாக இருக்கணும். இதெல்லாம் போட்டு வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக 50 to 60% நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடிச்ச பிறகு தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணணும். இதே ஹோட்டலில் பண்ணும்போது பேசிக் கிரேவி இருக்கும். அதாவது கடாய் கிரேவி, மக்னி கிரேவி, ஒயிட் கிரேவி. அதை நம்ம வீட்டில் பண்ண முடியாது. அதனால நம்ம எப்படி வீட்டில் ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியில் வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். வீட்டில் இருக்க குழம்பு தூள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறும். அதனால தான் வெறும் மிளகாய் பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் குக் பண்ணுங்க. 1 செகண்ட் கழிச்சு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி திருப்பி குக் பண்ணணும். எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் அந்த மசாலாவோட அப்படியே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா வெங்காயம் தக்காளியில் வதக்கி முடிச்ச பிறகு தண்ணி ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா குக் பண்ணி வர டைமில் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறீங்க, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு. இதெல்லாம் போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு மட்டும்தான் நான் கேஷ்நட் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கல, அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போது அந்த மசாலா நல்லா திக்காக இருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆட் பண்ணி திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் தான் ஆட் பண்ணணும். பச்சை பட்டாணி தான் இதில் ஆட் பண்ணணும், வேக வச்சது. இப்போ இந்த லாக்டவுன் டைமில் பச்சை பட்டாணி இல்லாதனால காஞ்ச பச்சை பட்டாணி வாங்கி பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் இல்லாதவங்க இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பட்டாணி போட்ட பிறகு திருப்பி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கிரேவியை கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுங்கள். திருப்பியும் அந்த குக் பண்ணி அந்த பச்சை வாசலாம் போன பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த பட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பட்டர் போட்ட பிறகு வெந்தய இலை, இது கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க. இந்த வெந்தய இலையை நம்ம என்ன பண்ணோம்னா கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த கிரேவியில் போட்டால் தான் உங்களுக்கு அந்த பொடி ஆகும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இந்த பொடி ஆக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சின்ன நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்குல்ல, அந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 செகண்ட் ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து க்ரஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுடர் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த பட்டர் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலையும் இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த டைமில் எந்த மசாலா யூஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே வெந்தயம் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதனால் நான் எப்படி மசாலா போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் ஆட் பண்ணுறோம். இந்த பன்னீர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த பன்னீர் குவாலிட்டி நல்லா இருக்கா செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பன்னீர் கட் பண்ணி முடிச்ச உடனே தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த பன்னீர் வாங்கி முடித்த பிறகு கடையில் கட் பண்ணுறீங்களே, கட் பண்ணுற டைமில் சைடில் பாருங்கள், சின்ன சின்ன ஓட்டையாக இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி பன்னீர் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம். கட் பண்ணால் ஃபைனாக இருக்கணும். அப்போ தான் அந்த குவாலிட்டி பன்னீர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏங்கன்னா அந்த புளிப்பு தன்மை இருந்ததுன்னா புள்ளியாக வரும். இனிமேல்ட்டு பன்னீர் ப்ரிப்பரேஷன் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிரேவி நல்லா சூப்பராக பண்ணியிருப்பீங்க, அந்த பன்னீரோட அந்த குவாலிட்டி சரியில்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் செக் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது குக்கிங் க்ரீம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி,
இந்த க்ரீம் எதுக்காக இதில் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்னஸ் கொடுக்கும், அதனால க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொத்தமல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மட்டர் பன்னீர் ரெடி. இந்த மட்டர் பன்னீர் சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு ஒரு சூப்பரான இந்த பன்னீர் மட்டர் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீட்டில் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு அதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் நியூஸ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.